திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்குமென்சி வேலை செய்யும்னு அதிமுக பாஜக கூட்டணி நம்புறதும், பாஜக எதிர்ப்பு இந்த தேர்தலில் நமக்கு மீண்டும் கை கொடுக்கும்னு திமுக கூட்டணி நம்புறதுமாக தெரியும். இல்லை மக்களோட பெர்செப்ஷன் என்னவா இருக்கு? நீங்க இப்ப பாஜகவுக்கு தான் பொறுப்பு இருக்குது. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க, அவங்க மேல வெறுப்பு இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது. இப்ப ஏடிஎம்கே வேணும்னு நினைச்சு ஓட்டு போடுறவங்களும் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடலாம்ல. அதுல இவங்க தப்பிச்சலாம் நினைக்கிறாங்க. பட் இந்த அலையன்ஸ் அன்நேச்சுரல்ங்கிறது இப்போதைக்கு இருக்கிற கருத்து. ஏன்னா ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்ன திரு இபிஎஸ் திருப்பி என்ன காரணம்னே சொல்லல. இன்னும் நிறைய கட்சிகள் உள்ள வரும்னு சூர்யா சொல்ல. இல்ல, அதாவது நீங்க திமுக அவங்க 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ததுக்கு பிறகே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரும், அதுலயே ஜெயிச்சிடலான்னு இருக்கிறது இப்ப ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க சீல் பண்ணிட்டாங்க, இனிமே பாமக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் இல்ல, நாங்க வலுவா இருக்கிறோம் அப்படின்னு கூட திமுக சொல்லியாச்சு. நான் இவங்க கூட்டணிக்கு சொல்றேன். இது அதாவது நீங்க திமுக கூட்டணி அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கிறாங்க. திமுக கூட்டணியை இணைக்கிற ஒரு விஷயம் காமன் த்ரெட் ஆன்டி பிஜேபி ஸ்டான்ஸ். கம்யூனிஸ்ட் போக மாட்டாங்க, காங்கிரஸ் போக மாட்டாங்க, விசிகா ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இப்ப திமுகவோட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒன்னாவது அவங்களை இணைக்குது இல்லையா? இவங்க இருமொழி கொள்கை வேணும்ன்றாங்க, டீலிமிட்டேஷன் கூடாதுன்றாங்க ஏடிஎம்கே. பட் நீங்க பிஜேபியோட கூட்டு வச்சுன்னா என்ன அர்த்தம்? அது இப்ப மாநில உரிமைகளை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கிற போது நீங்க திமுகவை தோக்கடிக்கணும் சொல்றது மட்டுமே உங்களுக்கு பலனை கொடுத்துருமா? ஒரு அரித்மெட்டிக் இருக்குல்ல. இப்ப பாமக அதிமுக கூட்டணின்னு ஒரு முடிவு எடுக்குது, தேமுதிக உள்ள போறாங்க, மற்ற கட்சிகள் உள்ள போறாங்கன்னா அது ஒரு வலுவான கூட்டணியா அமைஞ்சிடாதா? நீங்க திமுக மேல குறை இருக்குதுங்க, திமுக ஆட்சியில குறை இருக்குதுங்க. நீங்க மக்களை திரட்டி என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ டாஸ்மாக் நேரம் கெட்ட நேரத்தில் திறந்து இருக்குது. நானே சாட்சி, 10 வருஷமா 50 மீட்டர் எங்க வீட்டுல இருந்து ஒரு டாஸ்மாக் ஏடிஎம்கே பேரிலும் டிஎம்கே பேரிலும் எப்ப பாரு திறந்துதான் இருக்குது. நீங்க என்ன போராட்டம் பண்ணி மக்களை காப்பாத்திட்டீங்க? வரவங்க எல்லாம் ஏழை தொழிலாளர்கள் தான். காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு குடிச்சிட்டு போறாங்க. நீங்க என்ன பெருசா போராட்டம் பண்ணி அவங்களை காப்பாத்திருக்கீங்க? சும்மா ஒரு நாள் ஷோ பண்ணீங்க. பிஜேபி கேட்கிறேன், நீங்க மக்களோட என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம், அத்தனை டாரஸ் லாரியில கனிம வளம் போகுதுன்றாங்க. என்ன பெரிய போராட்டம் பண்ணி நீங்க அதை தடுத்து நிறுத்திருக்கீங்க? கேட்கிறேன். ஜகபர் அலி செத்தாருல்ல, அவங்க வீட்டுக்கு போனீங்களா? அவரு அப்ப என்ன சொன்னாங்க? பெர்மிட் முடிஞ்சு போன குவாரி இயக்குனாங்கன்னு. திமுக ஆட்சியில ஏடிஎம்கே காரங்க பெர்மிட் முடிஞ்சு நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய அவலம் அது! நீங்க என்ன பண்ணீங்க? பெரிய போராட்டம் பண்ணீங்களா? இந்த கனிம வளம் டாஸ்மாக் பத்தியே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? கனிம வளத்தினால நாட்டுக்கே பிரச்சனை, குடிக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு பிரச்சனை. நீங்க என்ன பண்ணி அவங்களை அதை நீங்க மக்கள் ஒன்று திரட்டி இருக்கீங்க? நீங்க ஒரு நாள் ஒரு போராட்டம் கீராட்டம் ஒரு ஷோ பண்ணிட்டு விட்டுட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க உங்க போராட்டத்தினால தமிழகத்துக்கு விளைந்த நன்மைகள் என்ன? நீங்க இடி அவங்க அந்த இதெல்லாம் வச்சு ரைடு பண்றது இல்ல, மக்களை திரட்டி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பிஜேபி நீங்க மக்களோட ஆதரவோட நீங்க ஜெயிக்க முடியும். அரசுக்கு எதிரான மக்களுடைய அதிருப்தி, பாஜகவுடைய எதிர்ப்பு, இதுதான் தேர்தல் பிரச்சனையாக 2026 இருக்க போதுன்னா மக்கள் என்ன அடிப்படையில் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு சார்? அதாவது இப்போ திமுக சொல்ற விஷயம் இருக்குல்ல, மத்திய அரசு நிதி கொடுக்காத இருக்கிற விஷயங்கள், கவர்னர் மூலமா குறைச்சல் கொடுக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயம், மொழியை திணிக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதிகாரத்தை பறிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் பிஜேபிக்கு எதிரான ஒரு விஷயங்களா இங்கே பேசப்படுற ஒரு விஷயங்களா இருக்கு. அதில் சில கோர்ட்டில் போயிட்டு வின் பண்ணுற விஷயங்களையும் பார்க்குறோம் நம்ம. அப்போது இந்த லயபிலிட்டி முழுக்க கூட்டணிக்கு தலைமை தாங்கிற ஏடிஎம்கே நோக்கி தான் பாயும். ஆக்சுவலாக எல்லாமே பிஜேபி அவங்க தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி, அவங்க தானே முதன்மை ஆப்போசிஷன் பார்ட்டி, அவங்களா இருக்காங்க. ஸோ இதில் பாஜக இப்போ 21 எப்படி எலெக்ஷன் நடந்தது, ஏடிஎம்கே ஆட்சியோட குறைகளை சொல்லி தான் திமுக வந்தாங்க. அப்போ பாஜகவை சொல்லலை. 19 விஷயம் வேற, அது டபுள் ஆன்டி இன்குவன்சி இருந்தது. போத் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து திமுக பண்ணாங்க, கூட்டணி பண்ணிச்சு. இப்போ 21 அதிமுக ஆட்சியை தான் ஊழல் போன்ற விஷயங்கள், அந்த ஊழல் வழக்குகள் ஒன்றும் நடவடிக்கை எடுக்காத இருக்காங்க திமுகன்றது இன்னொரு விஷயம். அது இன்னும் ப்ரொசீட் ஆகாதே இருக்குது. கொடநாடு உட்பட எல்லாம் ப்ரொசீட் ஆகாத இருக்குது. திமுக அதுக்கு பதில் சொல்லி வேணும். ஆக்சுவலாக நீங்கள் அவ்வளோ தூரம் ஊழலை பற்றியெல்லாம் பேசினீங்க, அதிமுக மந்திரிகள் ஊழலை பற்றி பேசினீங்க. ஊழல் மந்திரிகள் மேலே நடவடிக்கைகள் ஃபர்தராக போல, எஃப்ஐஆருக்கு மேலே. அதுக்கு யார் காரணம்? அனுமதி கொடுக்காத கவர்னர் காரணமா, வேறு யார் காரணம் என்பதை திமுக தெளிவாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஊழல் வழக்குகள் எந்த நிலைமையில் இருக்கு, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அதை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. கவர்னர் அதை பெண்டிங்கில் வச்சிருக்காரு. இப்போ ராஜேந்திர பாலாஜி கவர்னர் பெண்டிங்கில் வச்சிருந்தார், சுப்ரீம் கோர்ட் சொன்னோன்னே கைது போட்டார். அப்போ மற்ற மந்திரிகள் இன்னும் 7 மந்திரிகள் இருக்காங்க. வேலுமணி பேர்லேயே 3 எஃப்ஐஆர் இருக்கு. என்ன பண்றீங்க அப்ப நீங்க திமுக? மக்கள்கிட்ட சொல்லுங்க. கவர்னர் கைது போடலன்னா
ஊழல் வழக்கு வந்து இப்படியே நீங்க அடுத்த தேர்தல் வந்துட்டு இப்போ நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. திமுக ஊழலுக்காக பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. நீங்க அதிமுக ஊழலை பத்தி வாய் மொழின்னு பேசாம இருக்கீங்களா? என்ன நடக்குது ஆக்சுவலா? அப்ப திமுக ஷுட் கம் அவுட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நான் சொல்ல வரது என்னன்னா, 21 வந்து திமுக பாஜக கூட்டணி இருந்தது. அப்போ 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி பாஜகவோட ஏடிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டில் தே குட் 75 சீட்டு வாங்கினாங்க அவங்க. அப்போ இப்போ 5 வருஷ காலம் ஆட்சி நடந்திருக்கு. இப்போ அந்த ஆட்சியில் வந்து திமுகவுடைய சாதனைகள்லாம் நிறைய பெண்கள் ஓட்டெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு, பெண்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைவேற்றாத வாக்குறுதிகளும் இருக்கு. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அந்த விஷயங்களும் அந்த இவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை மருந்து, இதெல்லாம் இவங்களும் வைப்பாங்க. ஆனால் திமுக கூட்டணி பலமாக தான் இருக்கு. ஆனால் இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த கூட்டணிக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற அதிமுக இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சங்கடமான பீரியட் தான். அதாவது பாஜகவை தோளில் சுமக்கும் போது அவங்கள பத்தின லயபிலிட்டி எல்லாத்தையுமே தோளில் சுமக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனால் இது என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்கு. அது இருக்கு. அதை எப்படி அவங்க ஓட்டா கன்வெர்ட் பண்ண போறாங்க? 4 முறை போட்டி வரும்போது ஒரு பக்கம் வந்து சீமான் ஓட்டை பிரிப்பார், ஒரு பக்கம் வந்து விஜய் ஓட்டை பிரிப்பார், ஒரு பக்கம் அதிமுக ஓட்டை பிரிக்கும் போது திமுகவுக்கு அது அட்வான்டேஜா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது திமுக வந்து கூட்டணி பலமா இருக்கு, நம்ம ஜெயிச்சிரும் நினைக்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கோம் எல்லாம் சொல்றது ஆச்சரியம் கிடையாது. ஆனால் இந்த கூட்டணி வந்து அதிமுக பாஜக கூட்டணி, பாமக தேமுதிக ஓபிஎஸ்சி தினகரன் ஒரு லைனப்ப கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுவும் வலுவான கூட்டணியா மாதிரி மக்கள் மத்தியில திமுகவை எதிர்க்கிற ஒரே கூட்டணியாக அது மாறும். அப்ப விஜய் கூட ஓரங்கட்டப்படுவார், சீமான் கூட ஓட்டு வாங்க மாட்டார். கட்சிங்கிற ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கும். அது ஆக்சுவலா அந்த பாயிண்ட்ல வந்து அது ஒர்க் பண்ணும். ஆக்சுவலா அது அந்த ஆபத்தை வந்து திமுக லேசா கடந்து போக முடியாது.